பிரைஸ் அல்லாட். யாரிடம் சொல்லாதே, நீ போய் ஆசாரியரிடம் காண்பித்து காணிக்கை செலுத்து என்று இயேசு ஏன் கட்டளையிட்டார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுக்கு முன்பாக விழுந்து, கர்த்தாவே, நீ விரும்பினால் என்னை சுத்தமாக்க முடியும் என்று கெஞ்சுகிறான். இயேசு தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. தொழில்நோயாளிகள் உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மத ரீதியாகவும் அசுத்தமானவர்களாக கருதப்பட்டனர். அவர்கள் சுத்தமாக அறிவிக்கப்படும் வரை வழிபாடு, சமூக வாழ்க்கை மற்றும் நெருங்கிய உறவுகள் ஆகியவற்றிலிருந்து விளக்கப்பட்டனர். குணப்படுத்துதல் என்பது உடல் ரீதியாக அதிசயம் ஏற்படுவது மாத்திரமல்ல, தேவனுடனும் சமுதாயத்துடனும் வாழ்க்கையை மறுசீரமைப்பு கொடுப்பதாகும். குணப்படுத்திய பிறகு இயேசு 2 அறிவுறுத்தல்களை கொடுக்கிறார். முதலாவது, யாரிடமும் சொல்லாதே. இரண்டாவது, நீ போய் ஆசாரியனிடம் காண்பித்து காணிக்கை செலுத்து என்று. இந்த சம்பவம் நமக்கு 3 முக்கியமான உண்மைகளை கற்பிக்கிறது. முதலாவது, ஒருவரை சுத்தமானவர் அல்லது அசுத்தமானவர் என்று சொல்ல நியாயப்பிரமாணம் ஆசாரியர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது. தொழுநோயிலிருந்து குணமடைந்த ஒருவன் பரிசோதனைக்காக ஆசாரியிடம் செல்ல வேண்டியிருந்தது. சுத்தமாக அறிவிக்கப்பட்டால் அந்த நபர் பலிகளை கொண்டு வர வேண்டும். இது குணப்படுத்துவதற்காக அல்ல, ஆனால் தேவன் ஏற்கனவே குணமாக்கிவிட்டார் என்பதை ஒப்புக்கொண்டு சாட்சியம் அளிப்பதற்காக. இது குணப்படுத்த நபரை சமூகத்திற்கு பகிரங்கமாக மறுபடியும் மீட்டெடுக்கிறது. இரண்டாவது, அந்த நபர் சுத்தமானவர் மற்றும் தொழுநோயிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்பது ஆசாரியர் பரிசோதித்து அறிவிக்க மட்டுமே முடியும். ஆனால் இயேசு தம்முடைய வார்த்தையினால் எனக்கு சுத்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி குணமாக்குகிறார். ஆசாரியனுக்கு தேவைப்படும் பலிகள் வெறும் அடையாளங்களாக இருக்கிறது, ஆனால் உண்மையான சுத்திகரிப்பை கொண்டு வரும் உண்மையான பலி இயேசுவே. மூன்றாவது, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் பாவத்திலிருந்து நமக்கு இறுதி சுத்திகரிப்பை கொண்டு வருவதே இயேசுவின் பணியாக இருக்கிறது. குணமாக்கப்பட்ட மனிதனை பேசாத என்று மௌனமாக்கியது இயேசுவின் ஊழியத்தை பாதுகாத்தது. ஆனால் ஆலயத்தில் குணமாக்கப்பட்ட குஷ்டரோகி கொடுத்த காணிக்கை தேவனின் இரட்சிப்பு வல்லமை இயேசுவின் மூலமாக கிரியை செய்கிறது என்பதற்கு பகிரங்க சாட்சியை கொடுத்தது. குணமாக்கப்பட்ட குஷ்டரோகி ஒரு பெரிய மகா பிரதான ஆசாரியார் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறாரு. தொழுநோய் பாவத்தை குறிப்பிடுகிறது. அது பிரிதல், சிதைத்தல், தனிமைப்படுத்தலை குறிப்பிடுகிறது. இயேசு மட்டுமே நம்மை சுத்திகரித்து நம்மை மீட்டெடுக்க முடியும். தேவனுக்கு முன்பாக நம்மை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாக அறிவிக்க முடியும். எனவே அவரது பரிசுத்தத்தை பிரதிபலிக்கும் சுத்திகரிக்கப்பட்ட மக்களாக வாழ்வதே நமது கடமை. ஆமென்.